வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. 2025 என்னெல்லாம் நடந்தது, மனசுல நிற்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுது. இது எந்த பிளானும் இல்லை. 2025 26க்கு நீங்கள் விஷ் பண்ணி ஒரு வீடியோ கொடுங்கன்னு வீடியோ எடுக்கக்கூடிய தம்பி கேட்டார். அப்பதான் தோணுச்சு. ஆனா காலையில இருந்து ஏதோ வீடியோ பேசணும் அப்படிங்கிறது மட்டும் உள்ளுக்குள்ள இருந்தது. காலையில வந்தவுடனே வேற சொன்னேன் நானு. ஒரு வீடியோ பேசி குடுக்கணும், ஃபுல் வீடியோன்னு. ஆனா நான் எத பத்தி பேச போறேன்னே தெரியாமலே சொல்லியிருக்கேன். ஆனா தம்பி கேட்டதுக்கப்புறம் அப்ப கூட விஷ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு. ஏன் 2025 நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அததான் இப்போ பார்க்குறேன். 2025 ஆரம்பிக்கும்போது நம்ம காஞ்சிபுரத்துல பிரான்ச் ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்கிட்ட ஆயிருந்தது. அப்படித்தான் ஆரம்பிச்சது. ஒருவித நல்ல சந்தோஷமான அனுபவங்களோட தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லாவும் போய்க்கிட்டு இருந்தது. இப்பவும் அப்படித்தான் இருக்கு. அப்படின்னா கூட வாழ்க்கையை திரும்ப பார்க்கும்போது, விளக்கு கடை சம்பந்தமா பார்க்கும்போது நிறைய நல்ல வளர்ச்சி. நிறைய அன்பர்களை மீட் பண்ணக்கூடிய பாக்கியம். நம்ம நடத்தின விளக்கு பூஜையா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு நாள் 36 ஒரு கொண்டா இருக்கட்டும், அதை 2 வருஷம் அந்த தடவை 2 தடவை நடத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த 2025 கொடுத்தது. நிறைய விஷயங்கள், நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த 2025ல ரொம்ப அழகா நடந்தது. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, பொங்கல் செலிப்ரேஷனா இருக்கட்டும், எப்போதுமே விளக்கடையில எல்லா செலிப்ரேஷனும் நடந்துட்டு இருக்கும். வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் நம்மளுக்கு செலிப்ரேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. விளக்கு கண்காட்சியா இருக்கட்டும், விநாயகர் கண்காட்சியா இருக்கட்டும், கோபி அண்ணா சொன்னாருன்னுட்டு முருகர் கண்காட்சியா இருக்கட்டும். முருகர் கண்காட்சிலாம் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இந்த வாட்டி நடந்தது. புது முயற்சியா இருந்தது. அதே மாதிரி நவராத்திரிக்கு இந்த வாட்டி நீங்க கொடுத்த ஆதரவு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. விளக்கு கடை அப்படின்னாலே 4 நவராத்திரியுமே கொண்டாடுவோம். அந்த வகையில 2025ல பண்ணுன நவராத்திரி அதுவும் வசந்த நவராத்திரி ரொம்ப கோலாகலமா நல்லா இருந்தது. அது மறக்க முடியாத ஒரு அனுபவத்த குடுத்தது. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அத்தன பேரோட சிவாச்சாரியார்கள், அது மாதிரி வைஷ்ணவர்கள், பெருமாள் கும்பிடக்கூடிய ஐயங்கார், இவங்க அத்தன பேரையும் வர வச்சு, அவங்களுக்கு அவங்கள் மூலமா அவங்களுடைய திருவாய்களால அழகா லலிதா சகஸ்ரநாமம் அவங்க படிச்சதா இருக்கட்டும், நம்மளுடைய விளக்கடையில. இது திரும்ப திரும்ப நான் ஆசையா நினைச்சு சந்தோஷப்படுற விஷயம் அப்படின்னா, அது ரொம்பவே டச்சிங்கா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த லலிதாம்பிகைக்கு கொண்டாடக்கூடிய நவராத்திரி, அதை லலிதா சகஸ்ரநாமம் படிச்ச உருவான காஞ்சிபுரத்துல அந்த 10 நாளும் கொண்டாடணும்னு அம்பாளுடைய உத்தரவா நம்ம மனசுல தோணுனதா இருக்கட்டும், அது நடந்ததா இருக்கட்டும். அதே மாதிரி ஷியாமளா நவராத்திரி அதுவுமா இருக்கட்டும். இப்படி ஒண்ணும் ரொம்ப அழகா கடந்து வந்துகிட்டே இருந்தோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னாலும், ஒரு சில விஷயங்கள் மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. வாழ்க்கைனா அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரி அதையுமே கடந்து வந்தோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோசியல் மீடியால எங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நேர்ல பார்க்கும்போது, உண்மையிலேயே இந்த வாழ்க்கை, இந்த பிறவி இது மட்டும் இல்ல. இது ஜென்ம ஜென்மமா நெறைய பேரோட நான் தொடர்புல இருந்திருக்கேன். அவங்க ஏன்னா, அ இப்பல்லாம் ஒவ்வொரு பெண்களா இருக்கட்டும், இதுல நான் கோவிலம்பாக்கத்துல நெறையா ஜென்ஸ் கூட தேடி வர்றாங்க. பார்த்து அவங்களுடைய அந்த விஷஸ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்களுக்குள்ள எவ்வளோ உழண்டுட்டு இருக்கோன்னு தெரியும். அவங்க தேடி நான் ஒரு கஷ்டத்துல உங்ககிட்ட பேசியிருக்கேன். நான் உங்ககிட்ட ஃபோன்ல கால் பண்ணேன். கடையில ஃபோன் நான் பேசணும்னு சொல்லி கேட்டு வாங்கி பேசினேன். நீங்க அந்நேரம் சொன்னீங்க, உங்க வாழ்க்கை மாறும், நல்லா இருப்பீங்கன்னு. 6 மாசத்திலேயே என்னோட வாழ்க்கை அவ்வளோ மாறி இருக்கு. நான் இன்னைக்கு தான் உங்கள நானுமே நேர்ல பார்க்குறேன்னு சொல்லி பார்த்ததா இருக்கட்டும். எல்லாமே இந்த 2025ல என்னுடைய பொறுப்புகள கூட்டிக்கிட்டே போகுது.
எந்த ஜென்மத்து தொடர்பு உங்களோட எனக்கு அப்படின்னு தெரியாது. நெறையா பேரு பார்க்கும்போது, அது வந்து சுயநலம் இல்லாத அந்த அன்பா பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அத உணருது. பார்த்த உடனே ஒவ்வொரு பெண்கள் கண்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரா இருக்கட்டும், என்னுடைய அ ஒரு 25, 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் வந்து, "நீங்க எங்க சித்திய மாரி இருக்கீங்க, எங்க அத்தைய மாதிரி இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே நான் நெறைய பிள்ளைகளுக்கு சித்தி. ஏன்னா எனக்கு வந்து 3 அக்கா இருக்காங்க, 2 அண்ணா இருக்காங்க. அ அந்த வயசுல உள்ள பிள்ளைகள பார்க்கும்போது நானுமே அப்படிதான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கண்ல கண்ணீரோட வந்து பேசும்போது, அவங்களுடைய கணவர் தள்ளி நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. நெறைய நெறைய பேர் இடத்துல இது நடக்கும். அவங்க இவ இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே! இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாளே! அப்படின்னு நெனைப்பாங்க. என் கைய பிடிச்சுக்கிட்டா இருக்கட்டும், கடைசியா கட்டி அணைச்சுட்டு கிளம்புறதா இருக்கட்டும். அ உங்களுக்கு அந்த அணைப்பு தேவை இருக்கா? அப்படின்றத தாண்டி, உங்களுடைய கண்ணீர் என்னைய கட்டி அணைக்க வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய இடத்துல, நெறைய பிள்ளைங்க யாருன்னே தெரியாதவங்க கூட வந்து நின்னு, அந்த கைய பிடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல கண்ணீரோட பேசம்போது, அவங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஒண்ணும் இல்ல. ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒரு உறவு இல்ல, ரத்த சம்பந்தம் இல்ல. ஆனா எங்கருந்து அந்த கண்ணீர் வருது அப்படின்னு நினைக்கும்போது, ஆச்சரியமா இருக்கு. இதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து. பர்சனலா ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னு தோணுது. பேசணும்னு உட்காரும்போது, பர்சனலா அப்ரிசியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, எப்போதுமே அடுத்தவங்க பாராட்டலாம். நம்மள வந்து தெரியாதவங்க, நம்மளுடைய சுயம் என்ன அப்படின்னு தெரியாதவங்க பாராட்டவும் செய்யலாம், விமர்சிக்கவும் செய்யலாம். கூடவே இருக்கிறவங்க, கூட பொறந்தவங்க பாராட்டும்போது அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அ எனக்கு சமீபத்தில ரொம்ப சந்தோஷத்த குடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, எங்க அண்ணனுக்கு என் கூட பிறந்த அண்ணன். நாங்க 6 பேரு. நான் தான் கடைசி வீட்ல. அ எனக்கு வந்து எல்லாருமே அண்ணா, அக்கா தான். அதனால பெரிய அண்ணன் வீட்ல பேரன் பிறந்திருக்கான். அ அவனுடைய பிள்ளைக்கு பெரிய அண்ணாவோட பிள்ளைக்கு வந்து அப்ப எங்க அப்பா இருந்தாரு. அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எங்க மாமியார்ட்ட என்னைய கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, கிளம்பும்போது மறு வீட்ல விட்டுட்டு கிளம்பும்போது எங்க அப்பா சொன்னாரு. அழுதுகிட்டே சொன்னாரு எங்க மாமியார்ட்ட, "என் பணப்பெட்டிய உங்ககிட்ட குடுத்துட்டு போறேன்" அப்டின்னாரு. எல்லார் பொம்பள பிள்ளைய பெத்தவங்களுக்கும் அந்த வலி இருக்கும். அந்த கஷ்டம் ஒரு கஷ்டம் இருக்கலாம். எங்க அப்பா சொல்லும்போது, எங்க அத்தை இன்னைக்குமே சொல்லுவாங்க, "உங்க அப்பா சொல்லிட்டு போனாரு, உங்க அப்பா சொல்லிட்டு போனாருன்னு." "நான் பத்திரமா பார்த்துக்குவேன் அண்ணாச்சி" அப்படின்னு எங்க மாமியார் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்து, ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் நடந்து, முடிஞ்சப்போ எங்க அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதாவது அ அண்ணனுக்கு வந்து 3வதா ஆம்பள புள்ள பிறந்தது. அப்ப வந்து எங்க அப்பா, அ என் புள்ள போனதுக்கப்புறம் ஏதோ என் வீடு கொறஞ்ச மாதிரி இருக்கு. அதனால என் புள்ள பேர வப்பேன்னு சொல்லி, ஆம்பள புள்ளைக்கு ராஜமாரியப்பன்னு பேரு வச்சு, அவன வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்ல அவன ராஜின்னு தான் கூப்பிடுவாங்க. அ எனக்கு வந்து அது எங்க அப்பா பண்ணாரு ஓகே. இப்போ அண்ணனுக்கு பேரன் பிறந்திருக்கான். அ அவன் பேர் வைக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நான் எப்போதுமே கல்யாண வீடுன்னா மிஸ் பண்ணாம போயிடுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டைம்ல டைம் இருந்தா போயிடுவேன். ஆனா, அப்போ நம்மளோட 3 பிரான்ச் ஒர்க் இதெல்லாம் இருந்ததுனால போகல. ஆனா, அண்ணா வந்து அன்னைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு காலையில கால் பண்ணா, நான் வந்து சரி பேர் வைக்க போறோம்ன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்றாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்கன்னா கூட, "நீ வர்றியா ராஜின்லாம்?" கேட்டான். இல்ல நான் வர முடியலன்னேன். ஆனா, கிளம்பும்போது கால் பண்ணிட்டு, வீட்ல இருந்து கிளம்பும்போது கால் பண்ணிட்டு, "என்ன பேர் வைக்க போறோம் தெரியுமா?" அப்படின்னு கேட்டான். "என்ன பேருண்ணா?" அப்படின்னு சந்தோஷமா கேட்டேன். "ராஜவேல்" அப்படின்னான். எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. எத்தன அவார்டு வாங்குனாலும், எத்தனை பாராட்டு கிடைச்சாலும், என் கூட பிறந்தவங்க, நான் இவ்ளோ பிஸியா இருக்கேன், அவங்களுக்கு தொடர்ந்து பேச முடியல. அவங்க என்ன எப்படி இருக்காங்க, என்னன்னு கேட்க முடியலன்னாலும், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு சர்டிஃபிகேட் குடுக்குற மாதிரி, "உன் பேரு எங்களுக்கு வேணும். நம்ம வீட்ல தொடர்ந்து அந்த பேர் இருக்கணும்னு" சொல்லி,
அண்ணன் பேர் வச்சது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத விட பெரிய பாராட்டு வேண்டாம். இத விட பெரிய வந்து ஆறுதலான விஷயங்கள் உலகத்துல வேற எதுவுமே இருந்திருக்க முடியாது. ஏன்னா, அ வளர்ந்து வரும்போது நெறைய விஷயங்கள் 2025ல ஒரு சில விஷயங்கள் மனச பாதிச்சது. அ வளர்ந்து வர்றவங்கள பேசுனா, நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நெனச்சு ஒரு சில பேரு போட்ட வீடியோ, உண்மையா உழைக்கக்கூடியவங்க, அவங்களுடைய அடி வயித்துல இருந்து பேசினது, இது எல்லாம் வந்து அதுவுமே ஒரு காட்சி பொருளா. பகிரங்கமா அவமானப்படுத்துறாங்க. அத பர்சனலா கால் பண்ணி கேட்கிறத, அத ஒரு வீடியோ பண்ணியும் கேவலப்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது, ரொம்ப வலிச்சது. இந்த உலகம் வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல, யார் என்ன பேசினாலும் எங்க ராஜிய பத்தி எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி வந்து, எங்க வீட்ல இருந்து வந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவேன். இருக்கிற வேலைகள்ல யார்கிட்டயுமே பேச நேரம் கிடையாது. ஓடிட்டுருக்கேன். இங்க இருக்கக்கூடிய கடையில வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் தான் எல்லாமாவுமே இருக்காங்க. அ நெஞ்சு படபடன்னு வருது. ஒரு டென்ஷன் ஆனா உடனே கொண்டு வந்து தண்ணி குடுக்கறதா இருக்கட்டும். நீங்க அமைதியா இருங்க மேம், வேண்டாம் மேம்னு சொல்லக்கூடிய அந்த சமாதான வார்த்தையா இருக்கட்டும். நாங்க இருக்கிறோம், பார்த்துக்கிறோம்னு சொல்றதா இருக்கட்டும். இது அத்தனையுமே எனக்கு அம்பாள் கொடுத்த உறவுகள். இன்னுமே மனச நெகிழ வச்ச ஒரு சம்பவம் என்னன்னா, 3வது பிரான்ச் ஓப்பன் பண்ணி அங்க ப்ராடக்ட் எல்லாம் அடுக்கணும். அதுக்கு இன்னும் அந்த சைடு ஆள் இன்னும் நெறைய கிடைக்கல அப்படின்றதுனால, நம்மளுடைய வழக்கடையில இருந்து தான் போறோம். என்னுடைய கூட இருக்கிறவங்க எப்படியெல்லாம் இருக்காங்கன்றதுக்காக, அதுக்கு நன்றி சொல்ற விதமா தான் இத சொல்றேன். கடையில வேலை பார்க்குற பொண்ணு, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னெல்லாம் தெரியாது. காலையில 7:05க்கு கால் பண்றேன். அ இத்தனைக்கும் அவ பார்ட் டைம்க்கு வர்ற பொண்ணு. காலேஜ் போயிட்டுருக்கா. அவளுக்கு கால் பண்றேன். கால் பண்ணி, இன்னைக்கு நீங்க தான்டா அங்க போகணும். சீக்கிரமா வந்துடுறீங்களா? அ தினமும் போயிட்டு இருக்கிற பையன் லீவு அப்படின்னு சொன்னோனே, அவ என்ன சூழ்நிலையில இருக்கான்னு கேட்கல. காலையில கால் பண்றோம், வீட்ல இருப்பான்னு நெனச்சேன். அவளுக்கு ஹை ஃபீவரா இருந்திருக்கு. 3 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. அந்நேரம் தான் அவளுக்கு ட்ரிப்ஸே எடுத்திருந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. எதையுமே சொல்லாம, "கண்டிப்பா மேடம் நான் வந்துருவேன். அங்க வேலை அவ்ளோ இருக்கே" அப்படின்னுட்டு 9:30க்கு வந்து கடைக்கு நிக்கிறா. காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க 1000 காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா, இந்த நேரத்துல நம்ம அங்க நிக்கணுமே, நம்ம வேலையாச்சேன்னு நிக்கக்கூடிய பிள்ளைகள், என்னைய சுத்தி இருக்கக்கூடிய பிள்ளைங்க. கோவத்துல ஏன்னா, இங்க அனாவசியமா யாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். சொன்னத திரும்ப வந்து அவங்க செய்யாம அதே தப்ப பண்ணா மட்டும் தான், அவங்கள வந்து கொஞ்சம் மிரட்டி பேசுற மாரியோ, கத்தி பேசுற மாதிரியோ பேசுவேன். ஸோ அப்படி பேசுனா கூட, நெறைய பிள்ளைகள் இங்க வந்து நாங்க நெறைய மாறி இருக்கோம்ன்னு சொல்றதா இருக்கட்டும், அ ஆரம்ப காலத்துல இருந்து வேல பார்த்த லக்ஷ்மி நடுவுல ஒரு சின்ன மனஸ்தாபத்துல போயிட்டு, திரும்ப வந்து திரும்ப 1 மாசத்துல வந்துட்டா. வந்துட்டு நானா யாரையுமே கோவிச்சுக்கல. அ உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ண தப்பா, சுட்டிக்காட்டுனது தப்பா? அப்படின்னு எனக்குள்ளேயே மனசுக்குள்ள கேட்டுட்டு இருந்தேன். திரும்ப 1 மாசத்துல வந்துட்டு, எங்களால வேற எங்கேயுமே இருக்க முடியாது. உங்க கூட இருந்திருக்கோம். நாங்க இங்க தான் இருப்போம்ன்னு சொல்லி வந்ததா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து கடவுள் எனக்கு குடுத்த அனுக்கிரகமா பார்க்குறேன். ஏன்னா, ஒரு பொண்ணு, ஒருத்தி வேலை நடத்தும்போது எத்தன பிரச்சனைகள். இந்த 2025 மிகப்பெரிய துரோகமும் பார்த்தேன். பர்சனல் லைஃப்லயும் சரி, துரோகத்தையும் பார்த்தேன். கூடவே இருந்து நம்மகிட்ட எப்படியெல்லாம் நடிப்பாங்கன்றதையும் பார்த்தேன். அதுவும் எனக்கு இந்த 2025 கத்துக் குடுத்தது. ஆனா எல்லாத்துக்கும் அம்பாள் இருக்கா. திரும்ப திரும்ப சொல்றேன், மனசு தான் மாதங்கி. உங்க மனசு, ஆழ் மனசு சொல்றத கேளுங்க. ஏன்னா, துரோகம் நடக்கு அப்படிங்கிறத வந்து எப்போதுமே எனக்கு எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, பாம்பு நம்மள அறியாம கூட இருக்கிற மாதிரியே காட்டும். எப்போதுமே அப்படிதான் கண்ணுக்கு காட்டும். ஆனா, அம்பாள் வந்து கழுத்திலேயே போட்டிருக்கிற மாதிரி காட்டுனா. கழுத்துலன்னா படம் எடுத்து நிக்கல. மாலை வடிவுல இங்க வந்து விஷம் வந்துட்டு போகுது அப்படிங்கிறத அவ பாம்ப மாலையா போட்டு காமிச்சா. உயிரோட இருக்கு அந்த பாம்பு. ஆனா, அம்மா கழுத்துல இருக்கு. இது மாலையோட மாலையா வந்திருக்கா? அவ்ளோ பெரிய பாம்பு எப்படி மாலையோட மாலையா வரும்? அப்படின்னெல்லாம் யோசிக்கிறேன்.
2 நாள்ல நடக்கிறது என்னன்ட்டு அப்படியே படம் மாதிரி காட்டுறான். இப்படி நிறைய விஷயங்கள் ஆழ் மனசுக்குள்ளேயும் சரி, கனவு மூலியமாவும் சரி அம்பாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இந்த 3வது பிரான்ச் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இந்த வாராகியும் நானும் நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஐகிரி நந்தினி நிகழ்ச்சியா இருக்கட்டும். ஐகிரி நந்தினிலாம் அப்படியெல்லாம் பேசுவோம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. போய் நின்னா மொத்தத்தையும் கொட்டுனேன். மொத்தமும் வாயிலிருந்து வருது. அது நம்ம பேசினோமான்றது கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு வீடியோவ பார்த்தா. அந்த வீடியோல வந்து அந்த நிகழ்ச்சிய நேரடியா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எத்தன பேரு, பெரிய பெரிய செலிபிரிட்டி வந்து கை புடிச்சுட்டு, என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த அத்தனைக்கும் நீங்க இன்னைக்கு அ விட சொன்னீங்கன்னு சொல்லி கைய பிடிச்சு, கண்ணீரோட சொன்னதா இருக்கட்டும். நம்ம பேசல, அம்பாள் பேச வைக்கிறா அப்படிங்கிறது மட்டும் தான் புரிஞ்சுது. சாமின்னு சொல்லிக்க வரல. உள்ளுக்குள்ள இருக்கும்போது, அதாவது எல்லாருக்குமே வந்து நான் கரெக்ட்டா பக்தி பண்றேனா, அந்த பூஜை பண்றதெல்லாம் கரெக்ட்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. உங்க ஆழ் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் பூஜை. இந்த பூஜைக்கு வந்து விதிமுறை இதெல்லாம் வந்து இவங்க சொல்லி நான் கேட்டுக்கணும். இந்நேரம் பொறக்குது, அதனால நான் இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்க ஆழ் மனசு சொல்லும். உங்களுடைய கஷ்டத்துக்காக அம்பாள் உங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி செய்யின்னு கேட்பா. எனக்கு பூஜை அப்படிதான் சொல்றா. வரக்கூடிய துன்பங்கள நீக்கிறதுக்காகவே ஒரு சில விஷயங்கள் வந்து சேரும். ஒண்ணு ஆசையா பார்க்குறோம் அப்படின்னா, அது அம்பாளுக்கு குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அதுக்கு கூட காரணம் இருக்கும். அது அம்பாளுக்கு அதாவது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு அதிர்வலை உண்டு. அதத்தான் நம்ம வந்து வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா? ஒரு வேள இந்த பூக்கள் வந்து அவ கிட்ட போய் சேர்ந்தா, இது இப்படி நடக்குமா? அப்படின்னு நெனச்ச காலம் உண்டு. அது அதே மாதிரி நடக்கும். அந்த கஷ்டங்கள் நம்மள வராம அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உங்க ஆழ் மனசு என்ன சொல்லுதோ, அதுதான் பூஜா விதிமுறை. நீங்க யார்கிட்டயோ போய் கேட்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. அம்பாள் உங்களுக்குள்ள இருந்து வழிநடத்துவா. இதுல முருகரும் நம்ம வந்து ஒரு நாள் 36 உருக்கொண்டு நடத்தினதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம் தான். அது எதையோ வேற ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்த ஒரு விஷயம் அவ்வளோ பிரம்மாண்டமா நடக்கும்னோ, அதனால அத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றம் வரும்னோ நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ பெரிய விஷயங்கள்ல அம்பாள் அவ்வளோ அசால்ட்டா நடத்துறா. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நமக்கு அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன். எனக்கே வீட்ல விளக்கேத்துறது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். அ ஐயோ! நேரமாச்சா இன்னைக்கு விளக்கேத்தல. சரி பரவால்ல கிளம்புவோம் கடையில போய் ஏத்திக்கலாம். அப்படின்னு கூட கிளம்பி வருவேன். ஆனா, இங்க பூஜை பார்த்தீங்கன்னா, அப்படி நடக்குது. அவ்வளோ மலர் மாலையா இருக்கட்டும், அவ்வளவும் வந்து நடக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ 3வது பிரான்ச்ல வந்திருக்கக்கூடிய திரிசக்தி வாராகி, இது எல்லாமே வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு 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 புரட்சின்னே சொல்லலாம். ஒரு ஆன்மீக புரட்சின்னே சொல்லலாம். ஏன்னா, குருஜியோட வாராகி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் இருந்தேன். அத வந்து அந்த பஞ்சமி அவ்வளோ ஒரு ஒரு மன உளைச்சலோட தான் கார் ஓட்டிட்டு வரேன். மனோன்மணிம்மா கால் பண்றாங்க. வேற எந்த விஷயமும் பேசாம, "நீ ஏன் திரிசக்தி வராகி பண்ண மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்ட உடனேயே, "பண்றேம்மா, உடனே பண்றேம்மான்னேன்." இப்ப என்னாச்சு அப்படின்னா, எனக்கு அந்த அம்பாள் மாதிரி செஞ்சு குடுங்க. எங்களுக்கு அந்த அம்பாள் வேணும்னு சொல்லி அத்தன பேர் கேட்டு வர்றாங்க. இது அது எல்லாமே வந்து அம்பாளே குடுக்குற பதில் தான். அத மாதிரி இந்த வருடம் வந்த பிறந்த நாளா இருக்கட்டும், பிறந்த நாளும் வந்து நம்ம வாராகி வாரியர்ஸ மெனக்கிட்ட நம்ம எப்போதுமே வந்து இங்க பூஜைக்கு வர்றாங்க. அவங்களோட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணறதில்ல. அவங்களுக்கு ஒரு வேளை நம்ம வீட்ல சாப்பாடு குடுக்கணும்னு சொல்லி, இங்க வாராகி வாரியர்ஸ்ல இருக்கிறவங்கள மட்டும் தொடர்ந்து ரொம்ப வருஷமா வந்துட்டுருக்கிறவங்க, அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணி வந்து ஒரு ஃபங்ஷன் பண்ணோம். வீட்லயே வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணோம். அதுல குடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டா இருக்கட்டும், அது வந்து அவ்வளவு சோல் டச்சிங்கா இருந்தது. அ வந்த கிஃப்ட்ல நெறையவே மறக்க முடியாத பரிசுகள் இருக்கு அப்படின்னாலும், இன்னுமே மறக்க முடியாத பரிசா நான் பார்க்குறது திலீப் குடுத்த அந்த ஒரு ஓவியம். அது அது அவ்வளவு அழகா அவங்க என்னையெல்லாம் என்ன மாதிரி பார்த்து வந்திருக்காங்கன்றது புரிய வச்சது. அபிராமி அந்தாதி தான் முதல்ல நான் படிக்க ஆரம்பிச்சோம். அந்த அபிராமி அந்தாதிய பார்த்து நெறைய பேருக்கு அது பிடிச்சு, நெறைய பேர் அபிராமி அந்தாதிய
ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் திலீப் கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, கைய கட்டிட்டு நான் நின்னு கண்ணாடி பார்க்குறேன். அந்த கண்ணாடியில திருக்கடையூர் அபிராமி அம்பாள் வாராகி ரூபத்துல காட்சி குடுக்குறா அப்படிங்கிறது தான் அவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட். அன்னைக்கு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துல எல்லாருமே ஜாலியா டான்ஸ் ஆடி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட, என்னுடைய கண்ணு என்னவோ அந்த அந்த புகைப்படத்தை மட்டும் அவங்களோட என்ஜாய் பண்றேன்னு சொல்லி அவங்களோட சிரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆடுனாங்க, நாங்களுமே ஆடணும். அப்படி இருந்தா கூட என்னுடைய கண்ணு அடிக்கடி அந்த போட்டோ எங்க இருக்குன்னு தேடி தேடி பார்த்துச்சு. இது எப்படி அவனுக்கு தோணுச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு பிள்ளைங்க மனசுக்குள்ள எல்லாம் நான் சொல்றது எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க. இந்த வருஷம் கிடைச்சவர் தான், இந்த ஆஷாட நவராத்திரிக்கு வந்தவர் தான் ஆறுமுகம் தம்பி. ஒரு வார்த்தை பேச மாட்டாரு, எதுவுமே பேச மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வருவாரு, பஞ்சமிக்கு பஞ்சமி மாலை விதவிதமா கொண்டு வராரு, அம்பாளுக்கு சாத்துறாரு, கும்பிடுவாரு, போயிடுவாரு. அதுதான் பக்தி. அதையும் அவ்வளவு நான் எனக்கு கிடைச்ச உறவுகளாவே நான் ரசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கால் பண்ணி ஒவ்வொருத்தரையா கூப்பிடணும்னு அவசியம் இல்லாம ஒரே ஒரு வாய்ஸ் நோட் போட்டா அத்தனை பேரும் வந்துடுறாங்க. இது அத்தனையும் அம்பாள் அருட்கடாட்சத்தால நடக்குது. ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரணும். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னா வேலம்மாள். ஏன்னா என் பிள்ளைங்க வேலம்மாள் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. வேலம்மாள்ல முத்துராமலிங்க ஐயாவோட ரூம் ஆஃபீஸ் ரூம்ல நான் போயிருக்கேன். அட்மிஷனுக்காக பிள்ளைங்களுக்கு போயிருக்கிறதா இருக்கட்டும், அல்லது நடுவில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்கூலுக்கு போகும்போதா இருக்கட்டும், அபி படிச்சு டிசி வாங்கும்போது +2 முடிச்சுட்டு அந்த டிசி வாங்கும்போது போகும்போது அங்க பார்த்த ஒரு விஷயம் என்னை அது ரொம்பவே என்னுடைய லைஃப்பை மாத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இது உங்களுடைய வாழ்க்கையும் மாத்தட்டும். இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்த உங்க மனசோட எடுத்துக்கோங்க. நீங்க இப்ப வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்ல. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்ல. உங்களால வளர முடியும், அடுத்த லெவல் நீங்க போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படியே உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அவங்களுமே சோம்பேறி தானா. வேலை செய்யாதவன் மட்டும் சோம்பேறி இல்ல. நம்மளால அடுத்த நிலை வளர முடியும்னு தெரிஞ்சிருந்தோம் அடுத்த நிலையை நோக்கி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்காம இருக்கக்கூடியவங்களும் சோம்பேறி தான் அப்படின்றது அந்த வார்த்தை மட்டும்தான். நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாது. நம்மளால முடியும்னா அடுத்தது வளரணும், அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கணும், இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான். ஒரு காலத்துல விளக்கு கடையில பெருக்கிறது, வாசல் கழுவுறது, பழைய கடையில நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம். கடை முழுக்க பெருக்கி வாசல் கழுவுறது எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல வேலை பார்க்குறாங்க விளக்கு கடையில. அதுல 35 பேருக்கு மேல பெண்களா தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தையும் முன்னேற்றணும். பர்சனலா மென்டலி அவங்களுடைய growth இருக்கணும், மனசளவுல வளர்ந்து வரணும், விசால பார்வை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே என்னுடைய நோக்கமா இருக்கு. என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரக்கூடியவங்க, அவங்கள பார்க்கும்போதும் அவங்களுடைய நோக்கமும் அதுதான். உங்களுக்கு இன்னைக்கு இன்னொரு சீக்ரெட்டும் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இந்த அம்பாள் நம்ம எப்படி கேட்டா தருவா, எப்படி கேட்டா நமக்கு இந்த வரம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ரகசியம் என்ன அப்படின்னா, எதுவுமே நாம அதுவா உணரணும். அது நமக்கு கையில கிடைச்சிட்ட மாதிரி உணரணும். அப்படி உணர்ந்து 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 என்ன ஆகும்னா, ஒரு நாள் நிஜமா நம்ம கையில அது கிடைக்கும். அந்நேரம் நம்மளுக்கு கர்வம் இருக்காது, மனசு ரொம்ப பொங்கி சந்தோஷமா சிரிக்க மாட்டோம். ஆனா ஏன்னா இதெல்லாம் நம்ம 1000 வாட்டி நம்ம மனசுக்குள்ள நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, அந்த நிலையில இப்பவே இருக்கோன்றதும் அதுக்கான ப்ராசஸ ஆத்மார்த்தமாவும் பண்ணணும். பொறுப்பு யாரோ கொண்டு கொடுக்க மாட்டாங்க. இங்க விளக்கு கடையில யாரு வேலைக்கு நிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அடுத்த வேலை நான் செய்யின்னு சொல்றவங்க ரொம்ப நாள் நிக்க மாட்டாங்க. அவங்களாவே கிளம்பிடுவாங்க. இங்க நான் இந்த வேலைய முடிச்சுட்டேன். அடுத்து எனக்கு என்ன வேலை இருக்குன்னு அவங்களா பார்த்து, இத நான் சரி பண்றேன்னு பண்றாங்க பாருங்க. இது விளக்கு கடைக்கு மட்டும் இல்ல. அது நம்மளுடைய வேலையா, அவங்க நமக்கு சொன்னாங்களான்னு கூட இல்லாம, இங்கே இது இருக்கு, நான் இத கிளீன் பண்ணி வைக்கணும், இத பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிலைச்சு நிக்கிறாங்க எங்க கடையில. அத மாதிரி தான். நாம வேலை பார்க்குற நிறுவனத்திலயா இருக்கட்டும், நம்ம பண்ற தொழில்லயா இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க சொல்லிலாம் நம்ம செய்யணும்னு இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல பில்லிங்ல நாங்க மதுமான்னே கூப்பிட்டே பழகிட்டோம். அவங்க பேரு வந்து ராஜாம்பாள். அவங்களுமே ராஜி தான். அவங்கலாம் பில்லிங் கவுண்டர்ல நிப்பாங்க, பில் போடுவாங்க. அடுத்த செகண்டு இங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர் இல்ல அப்படின்னா, அந்த அடுத்த நிமிஷம் வந்து உட்காந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே பண்ணுவாங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் அது தன்னோட இடம்னு நெனச்சு உணர வைக்கக்கூடிய சூழ்நிலைய அவங்களும் உணர்ந்து செய்றாங்க. அந்த சூழ்நிலைய நாங்களுமே அவங்களுக்கு குடுக்குறோம். இதுதான் உண்ம. நான் இன்னைக்கு எடுத்துக்கட்டி செய்யறதுனால என்னைய அடிமையாக்கிருவாங்களா? அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. குடும்பத்திலயுமே நீங்க செய்ய, செய்ய, செய்ய அங்க உரிமை வரும். எல்லார் வீட்லயும் நம்ம பார்த்திருப்போம். மாமனார், மாமியார் மருமகளோட பிரச்சனை அப்படின்னு எல்லாம் நெறைய வீட்ல பார்ப்போம். அந்த பிரச்சனை எதுவரைக்கும் நம்மளால வாய் பேசாம இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இறங்கி வேலை செய்யாத வரைக்கும். நம்ம வாய் பேசவே முடியாது. நமக்கு அங்க உரிமையே இருக்காது. என்னைக்கு இறங்கி இது என் வீடு நான் கிளீன் பண்றேன், நான் பார்த்துக்கிறேன், அத்தை செய்றாங்கன்னா கூட நம்ம போய் நின்னு பூஜை ரூமுக்கு என்ன வேலை பார்க்கணும்? சமையக்கட்டுல என்ன வேலை பார்க்கணும்? யாராவது வந்திருக்காங்கன்னா வாங்கன்னு கேட்டு இப்படி செஞ்சு பாருங்களேன். அது உங்க வீடாகும். உங்களுக்கான இடம் கிடைக்கும். உங்களுக்கான உரிமை கிடைக்கும். இனி இவங்கெல்லாம் செய்ய விடமாட்டாங்க அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறவங்களுக்கு அங்க உரிமை கிடைக்கவே கிடைக்காது. என்னைக்கு இது ஏன் இடம்? ஏன் ஏன் என்னுடைய வீடு? இது ஏன் உறவு? நான் செய்றேன் அப்படின்னு பார்வையாளரா இல்லாம இந்த ஒரு வார்த்தைய பிடிச்சுக்கோங்களேன். பார்வையாளரா இல்லாம பங்கேற்பாளரா ஆயிடுங்க. அது நம்ம நிகழ்ச்சியா இருக்கும், நம்ம விஷயங்களா இருக்கட்டும், போற இடமெல்லாம் ஜெயிச்சு வருவோம். நான் எந்த இடத்துலயும் பார்வையாளரா இருந்ததில்ல. அங்க நம்மளால என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? என்ன வேலை பார்க்க முடியும்? பார்த்து குடுத்துட்டு வருவோம். அப்படின்னு தான் எல்லாருக்குமே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறையா விஷயங்கள் பேச இருக்கு. நீங்க இன்ஸ்டாலயும், யூடியூப்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒண்ணொண்ணையும் ரிமெம்பர் பண்ணி சொல்லணும்னு இல்ல. நெறைய செலிபிரிட்டீஸ் மட்டுமே வந்துட்டு போற இடம் இல்ல. செலிபிரிட்டீஸ் வந்தா ஒரு பதட்டத்தோட வாங்கன்னு சொல்லி அவங்கள நல்லா பார்த்து அனுப்பணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கு. பாசத்தோட உங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக தான் என் கண்ல இருந்து கண்ணீர் வருது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு கண்ல தண்ணி இல்லன்றாங்க. ரொம்ப வத்திருச்சுன்றாங்க. ஆனா, உங்க கண்ல தண்ணி வந்தா, ஆட்டோமேட்டிக்கா என் கையும் நடுங்குது. எனக்கும் கண்ணீர் வருது. உங்களுடைய அன்பை என்னால உணர முடியுது. இந்த அன்பை எப்போதுமே குடுத்துட்டுருங்க. பணத்துக்காக மட்டுமே அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணல. எனக்கு, என் தலைமுறைக்கு, என் குடும்பத்துக்கு, என் பரம்பரைக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்காத ஒரு தொழில இந்த கடவுள் எனக்கு குடுத்திருக்கு. அது என் வாழ்நாள்ல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விரிவுபடுத்தி நல்லா செய்வேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா செய்வேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஓடிட்டு இருக்கேன். பணம் யாரு என்ன வேலை பார்த்தாலும், என்ன பொருள் வித்தாலும் கிடைக்கும். நம்ம மனசு ஆத்மார்த்தமா எதை நோக்கி ஓடுதோ, அதை நோக்கி ஓடுங்க. இவங்க செய்றாங்க, அவங்க செய்றாங்கன்னுலாம் ஓடிடாதீங்க. அது நம்மளுக்கு வந்து கால வாரி விட்டுரும். உங்க மனசு, உங்க ஆழ் மனசு, இது எனக்கு நல்லா செட் ஆகுது, இது நல்லா வருது அப்படின்னு நம்பி செய்யுது அப்படின்னா, அதை நம்புங்க. மனசுதான் மாதங்கி. இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில எல்லாரும் வளர்ந்து வரணும். நம்ம கும்பிடுற அந்த தெய்வத்தை பெருமைப்படுத்துறதுக்காகவாவது நம்ம வளர்ந்து வரணும். இந்த தெய்வத்தை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறேன் திரும்ப நம்ம நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன? என் மன உளைச்சலுக்கு கூட காரணம் என்ன? வஞ்சகமா இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளுமே வஞ்சகமா பதில் சொல்லி இருக்கணும். அப்படி இல்லாம நேர்மையா நேரிடையா கேட்டதுதான் தப்பு அப்படின்றத எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வாழ்க்கை சொல்லி கொடுத்துட்டே இருக்கு.
என்னைய புரிஞ்சுக்கிட்ட, கஷ்டப்பட்டு வளர்ந்து வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம நம்மளுடைய அம்பாள் இருக்கா, நம்மளை கைப்பிடிச்சு மேலே கொண்டு வர பக்கபலமா அவ இருக்கா, அவ பார்த்துப்பா அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்து ஓடுவோம். என்னுடைய வெற்றியை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வெற்றியா பார்க்குறீங்க. மணலியில் வந்து தங்கம் கடை ஓப்பனிங்க்கு வர முடியலக்கா, ஆனால் எனக்கு பெருமையாக இருக்குக்கா, பெருமையாக இருக்குக்கா, நானே 3வது பிரான்ச் திறந்த மாதிரி எனக்கு ஆனந்தமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது, பொம்பளை பார்த்து பொறாமப்பட மாட்டா அப்படிங்கிறது எனக்கு புரியுது. தாழ்வு மனப்பான்மையும் தன்னம்பிக்கையும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தவங்க மேலே பொறாமை வரும், அடுத்தவங்க பக்தி மேலே சந்தேகம் வரும். பக்தி தான், அது எப்படி காமிச்சாலும் சும்மா இல்லை. ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது அம்பாள் அனுகிரகத்தால் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த உண்மையான ஆன்மீகவாதியும் அடுத்தவங்களுடைய பக்தியை கிண்டல் பண்ண மாட்டாங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. 2026 எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறி நிறையா விஷயங்களை சாதிச்சு, நிறையா விஷயங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து, இந்த ஒரு 5th ஸ்டாண்டர்டு 10th அதிகபட்சம் 8வது வகுப்புக்குள்ளேயாவது இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அம்மாவுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். உங்கள் பிள்ளைங்களோட நேரம் செலவிடுங்க. அதுவும் 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோட அம்மாக்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். நம்மளுடைய குடும்பத்தோட பெருமையை சொல்லி கொடுங்க. நம்மளுடைய வீட்டோட பெருமை நம்ம பேசுறதுல தான் இருக்குது. அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. அந்த குழந்தை தடம் மாறாது, பசுமரத்தாணி மாதிரி மனசில் பதியும். அந்த பிள்ளைங்க நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பையும் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போவாங்க. அப்பெல்லாம் விட்டுட்டு 18 வயசுக்கு மேலே நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா அது அந்த பிள்ளைங்களோட புத்தியில் ஏறாது. அதனால சின்ன வயசில் இருக்கக்கூடிய என்னைய சித்தியா அத்தையா நினைக்கக்கூடிய அத்தனை பிள்ளைங்களும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே அம்பாளுடைய நாமங்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் கேளுங்க, அபிராமி அந்தாதி படிங்க, நாயன்மார்கள் கதைகள் சொல்லி கொடுத்து வளங்க. இந்த 51 சக்தி பீடம் பேசக்கூடிய ஐயா எனக்கு கிடைச்சது உண்மையிலே பெரிய வரம். இது எல்லாருக்கும்லாம் கிடைக்காதுங்க. முதல்ல உங்களுக்கு அதை வந்து கேட்க போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட இந்த 51 சக்தி பீடத்தோட ஒவ்வொரு கதையும் நீங்க கேளுங்க, அது போர் அடிக்காது. புரிஞ்சிக்க வேணா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். அதை கேட்க என்ன ஆகும்னா நீங்களே அம்பாலா மாறுவீங்க. நம்ம எல்லாருமே அம்பாளுடைய ஒரு துகள். அந்த துகளை அடுத்த லெவல் கொண்டு போறது இந்த மாதிரியான சக்தி பரமா இருக்கக்கூடிய கதைகளை கேட்கவும் புராணங்களை கேட்கும் போதும் அபிராமி அந்தாதி லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் படிக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாள் வீறு கொண்டு வருவா. நம்ம முகமே தெய்வ பொலிவா மாறும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும். அது யாருக்கு வரும் அப்படின்னா தனக்குள்ள இருக்கிற சக்தியை உணரக்கூடிய பெண்கள் அத்தனையும். அவங்க கருப்பா சிவப்பா, அவங்களுக்கு பல்லு எத்திருக்கா, முடி இல்லையா, எதுவுமே கிடையாது. தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை உணரக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்கும் அவங்கள பார்க்கும்போதே கும்பிடணும்னு தோணும். அவங்கள பார்க்கும்போதே வந்து மனசுக்கு நமக்கு ஒரு நெகிழ்ச்சி வரும். இது எல்லாமே சக்தியின் சொரூபங்கள் தான். அதை நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை உருவேற்றணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி படிக்கிறீங்களோ இல்லையோ தினமும் கேளுங்க, லலிதா சகஸ்ரநாமம் படிங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து என்னை ஆண்டு என்னை இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அம்பாள் உங்களையும் வளர்த்து கொண்டு வரட்டும்ன்ற வாழ்த்துக்களோடையும் சந்தோஷத்தோடையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரெங்கிலும் நம் பண்பாட்டை கொண்டு செல்